வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின்னிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு கீழே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கிளாஸ் February 4th அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? கிளாஸ் பற்றிய டீட்டெயில் எல்லாமே டெலிகிராமில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாக்ஸை பொறுத்தமட்டி இந்த இடத்துல ஜாயின் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஜிபே எல்லாமே இருக்கும். இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணி போட்டுறேன். தெரியாதவங்களுக்காக போடுறேன், ஏன்னா நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன், அது செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், அது ப்ராசஸ் ஆகி முடியும். அதுக்கப்புறம் தான் அது இதாகும். ஓகேங்களா? அந்த கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். பே பண்ண உடனே வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகிடும், அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அதை பற்றி வீடியோ மட்டும் அப்டேட் பண்ணிடுறேங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வாரம், எனக்கு டைம் இல்லை, ஸோ அதனால் போட முடியல. இப்போ நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின்னிஃப்டி, அது போக ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டெலிகிராமில் நம்ம போட்டது எல்லாமே பழைய இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கனாலே நீங்கள் அழகாக சூப்பராகவே இது பண்ணி இருந்திருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி ரேஞ்சு பிரேக் இந்த இடத்துல நம்ம சொன்னோம், வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. கரெக்டாக அங்கே ரெசிஸ்டன்ட் மார்னிங்கே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அகைன் அடுத்தடுத்த லெவலில் நோக்கி போய் சூப்பராக டார்கெட் போய் ரீச் ஆகிடுச்சு. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் காட்டியிருப்பேன், தெரியாதவங்களுக்காக ஆரோ மார்க் போட்டும் காட்டியிருப்பேன். இந்த இடங்களில் இருங்க, இந்த இடங்களில் எக்ஸிட் ஆகிடுங்க, இது சேஃப் ட்ரேடர் இந்த இடத்துல புக் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க, ரிஸ்கி ட்ரேடர் ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே இதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ டெலிகிராம் ஃப்ரீ தான், விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நிஃப்டியை பொறுத்தமட்டி நமக்கு பையிங் ப்ரெஷரோட முடிச்சிருக்காங்க. அகைன் ஃபர்தராக ஒரு சின்ன கேப் அப் இருக்கும்னு நினைக்கிறேன். கேப் அப் முடிஞ்சிட்டு என்ன நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே டிஸ்கபிள் தாங்க. நீங்கள் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. இப்போ நான் என்ன பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மொத்தமாக ஒரு பாக்ஸை வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணலாம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நாளைக்கு இந்த டே ஹையை பெரும்பாலும் நாளைக்கு கேப் அப்பில் இருக்கும் மார்க்கெட். ஏன்னா பையிங் ப்ரெஷரோட முடிஞ்சதுனால ஒரு சின்ன கேப் அப்பாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். 21,850 அப்படின்றது அடுத்த முக்கியமான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் டச் பண்ணிட்டு திருப்பி கீழே திருப்பி அகைன் மேலே போகிற பட்சத்தில் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ 21,850 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,000 அப்படின்ற லெவல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் கேப் இருக்குது. ஒரே நாளில் உங்களுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணுமானா கிடையாது. ஓகேங்களா? அது கூடால நிறைய ரெசிஸ்டன்ட் இருக்கும். அது எல்லாமே நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன். அந்த ரெசிஸ்டண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு வேணால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், எல்லா நாளும் அப்படி போகாது இல்லையா? பெரும்பாலும் நமக்கு மார்க்கெட் எப்படி போகும், சைடுவேஸாகவே தான் போகும், இந்த மாதிரி தான் போகும். சம்டைம்ஸ் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும். அது கிடைக்கும் போது நம்ம கரெக்டாக பிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். காலைல பாட்டம் சப்போர்ட்டு பிரேக் அவுட்டு டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ மொத்தத்தில் இதை நான் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். புரியாதவங்களுக்காக வரைஞ்சி காட்டிடலாம். ஏன்னா ஓகே, இங்கே பாருங்கள், மார்க்கெட் இப்படி வந்திருக்கு, சப்போர்ட் எடுத்துருக்கு, திருப்பி மேலே போய் திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிருக்கு. இப்போது இந்த இடத்துல சப்போர்ட், முக்கியமான சப்போர்ட், இது மேஜரான ரெசிஸ்டன்ட். ஓகே, அகைன் அதை தாண்டி போனால் தான் கேப் ஃபில்லிங் போகும். அப்படி இல்லைனா மறுபடியும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது இப்படி தான் நடக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. சப்போஸ் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு நல்ல பையிங் ப்ரெஷரோடு இருக்குது. இன்கேஸ் ஓகே ஏதோ ஒரு காரணத்தினால மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மொத்தத்தில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ 21,850 பிரேக் பண்ணால் மட்டும்தான் கேப் ஃபில்லிங் ரெடி ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு இடப்பட்ட ஜோன் கொஞ்சம் கஷ்டமான இதுதான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம், நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த 100 பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, எந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னு தெரியாதுல்ல. இன்கேஸ் கேப் அப்லேயே இங்கே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து கீழே வருதா அல்லது மேலே போதான்னு பொறுமையாக பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணணும். மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் மொமெண்டத்தை என்னால் ஓரளவு ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப வேகமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி கூட பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு 3-5 மினிட்ஸ் ரொம்ப வேகமாக இருந்திருக்கும். நான் இதில் ட்ரேடே எடுக்கிறதே கிடையாது. தெரியாத எந்த ஒரு இடத்துலையும் ட்ரேடே எடுக்கக்கூடாது. அதுதான் கரெக்டு. ஓகே, தெரிஞ்ச இடத்துல மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் கரெக்டான பாயிண்ட்டு. அப்போ மட்டும்தான் நம்மளால் ரிலாக்ஸாக ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு மொத்த அப்டேட் உங்களுக்கு ஓவரால் அப்டேட் கொடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். ஓவரால் லெவல்ஸ் மட்டும் இப்போ இதில் கொடுத்துருக்கிறேன். ஓகே, இன்கேஸ் இப்போ பையிங் சைடில் மட்டும் கொடுத்துருக்கிறேன். செல்லிங் வந்தால் பார்க்கலாம். கேண்டிலை பொறுத்த மட்டும் பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். இன்றைக்கி ரெக்கார்டிங் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்னால் பேசவும் முடியல. ஏற்கனவே ஒரு 2 தடவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இது 3ஆவது தடவை பண்ணுறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் த்ரோட் பெயின் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதை பொறுத்த மட்டும் பேங்க் நிஃப்டி பொறுத்த நிஃப்டி அளவுக்கு பையிங் ப்ரெஷர் இல்லை.
ஓகேங்களா, அது வந்து கொஞ்சம் கேண்டில் வந்து இதாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் அதனால தான் வந்து நிஃப்டியில் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருப்பேன். பெரும்பாலும் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பண்ணுறதில்ல. காரணம் வந்து மொமெண்டம் அதிகமாக இருக்கும், நம்ம கேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால தான். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். வீடியோக்கு கீழே வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டிமெட் அக்கௌண்ட் இல்லாதவங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே வந்து டெலிகிராமில் இருக்குது. அதேமாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஸ்டாக்ஸ் பற்றி மட்டும் டீட்டெயிலாக நடத்துவேன். அப்படி நடத்துகிற பட்சத்தில் அதை வச்சு நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள் நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, என்னால் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை வந்து எந்த இடத்துலனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்டில் தான் கரெக்டாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட்டில் போய் நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சைடு வைஸ் தான். இப்போ ஃபர்தராக இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 46,000 அப்படின்றது மேஜரான ரெசிஸ்டன்ட். அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா 46,400 அல்லது 500 அப்படின்றது அதுக்கு அடுத்த மேஜரான ரெசிஸ்டன்ட். இன்கேஸ் டவுன் சைடில் வராங்க அப்படின்னா இந்த டே லோ கட் பண்ணுறாங்கன்னா 45,000ன்றது மேஜரான சப்போர்ட் பாயிண்ட். அதையும் கட் பண்ணால் நம்ம ஃபர்தராக வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது வந்து இந்த பாயிண்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேங்க் நிஃப்டியில் பெரிய அளவில் இது இல்லை, மொமெண்டம் இல்லை, ஒன்லி கன்சல்டேஷன் மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் 46,000 தான் அதுக்கடுத்த மேஜரான ரெசிஸ்டன்ட். இதுக்கு ஊடாலையும் நிறைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. 46,500ன்னு கூட வச்சுக்கோங்க. 480ன்னு போட்டிருக்கேன். ஸோ டவுன் சைட்லேயும் இறங்குச்சுன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு கூட போகலாம். அல்லது இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அப்படியே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆனாலுமே அந்த இடத்துல சுற்றுது. இதே மெத்தடில் தான் ஃபின்னிஃப்டியும் இருக்குது. ஓகே, அதுவும் போக ஃபின்னிஃப்டியோட நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி வேறு. இது என்ன மெத்தடில் இருக்கோ அதே மெத்தடில் தான் அதுவும் இதாகிடுச்சு. ஓகே, இது ஃபஸ்ட்டு வீடியோக்காக உட்காந்து இதே மெத்தடில் வந்து நீங்கள் அப்சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பேங்க் நிஃப்டிக்குமே ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டிக்கும் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த நிஃப்டிக்கு இந்த இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணி சும்மா ஒரு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் அது ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா 20,500 அப்படின்ற இடத்துல மேபி ரிஜெக்ட் ஆகலாம். இது வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா 20,650 தான் அதுக்கு அடுத்த மேஜரான ரெசிஸ்டன்ட். அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா 20,750 வரைக்கும் அப்சைடில். இதுதான் அப்சைட் லெவல்ஸ், மேஜரான லெவல்ஸ். இதே இது டவுன் சைடில் வருது அப்படின்னா இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 20,200 இதுதான் டவுன் சைடில் மேஜரான சப்போர்ட் லெவல்ஸ். இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது? சைடு வேஸாகவே இருக்குது. அப்போ வெயிட் பண்ணணும். அதேமாதிரி பிரேக் டே ஹையை பிரேக் பண்ணாலுமே இது மேஜரான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ரவுண்டப் லெவலாக வேறு இருக்குது. ட்ரெண்ட் லைனும் கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கவனமாக இருந்துட்டு கரெக்டாக கிடைக்குதான்னு பார்த்துட்டு அடுத்த லெவல் நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதை 15 மினிட்ஸாவோ 5 மினிட்ஸாவோ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் மட்டும்தான் இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மார்க்கெட் எப்படி இருக்குது? சைடு வேஸாக போய் முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு மேபி ட்ரெண்டிங்காக இருக்கலாம். கரெக்டாக தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, அப்படி இருந்ததுன்னா எந்த சைடில் போகும் அப்படின்றத பார்ப்போம். அதேமாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கேப் அப் இருக்கா? ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டே லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா கேப் அப்புக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த மெத்தடில் தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இன்ட்ராடேக்கு போட்டாலுமே மேஜரான ரெசிஸ்டன்ட் இது தான் 20,500 தான். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக அடுத்தடுத்த லெவல் போகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். வீடியோ லேட்டாக போடுறதுக்கு மன்னிச்சிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து டெல்லி வெரி. ரொம்ப டீட்டெயிலாக அதுலேயும் சொல்லியிருந்தேன். லிமிட்டட் பொறுத்தபடி நாளைக்கு ஹையை ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் ஆகிருக்குங்க. நாளைக்கு இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா 450 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 405 அப்படின்றத எஸ்எல்லை வச்சுட்டு பிரேக் அவுட் இருந்தால் விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ஷாப்பர்ஸ் ஸ்டாப்ஸ். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் ஆகிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஹையை பிரேக் பண்ணணும். அப்போ 746 அல்லது 747க்கு மேலே என்ட்ரி எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 800 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருந்தீங்கன்னா மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எஸ்எல் வந்து நீங்கள் வந்து 660 அப்படின்றத எஸ்எல்லை வச்சுட்டு பொறுமையாக ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போகும். இதை நான் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இதை வந்து சொன்னேன். நீங்கள் வந்து இதை வந்து கப்பன் கேண்டில்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஷாப்பர்ஸ் ஸ்டாப் இந்த ஸ்டாக்ஸ் நேமு. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து பிரின்ஸ் பைப்ஸ்.
பண்ணுங்கள், பிரேக் அவுட் இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. பிரேக் அவுட் இல்லைனா பரவாயில்ல, விட்டுருங்க. அடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, பிரின்ஸ் பைப்ஸை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்விங்கில் வந்திருக்கு. நாளைக்கு ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 734 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் வந்து 665 அப்படின்றத எஸ்எல்லை வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து அதானி போர்ட்டு. அதானி வந்து நான் சொல்ல மாட்டேன், விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் பெரும்பாலும் பண்ண மாட்டேன். ஓகே, அது எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் சரி, அதானி வந்து பெரும்பாலும் பண்ண மாட்டேன். இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அது ரிஸ்க் அதிகமாக இருக்கும், ஆப்ஷன்ஸ் கொடுக்கும், அப்படியே எடுத்தது அப்படியே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். அதனால தான். ஆனால் கொடுத்ததுனால நல்லா கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் சொல்கிறேன். ஓகேங்களா, அதானி போர்ட்டை பொறுத்தபடி நாளைக்கு ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து 1230 ஃபஸ்ட்டு டார்கெட், 1260 அப்படின்றத அதுக்கு அடுத்த டார்கெட்டாக வச்சுக்கலாம். எஸ்எல் வந்து இந்த இடத்த தான் வச்சாகணும். ஸோ அதனால் முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து பேங்க் ஆஃப் பரோடா. ஆஃப் பரோடாவை பொறுத்த மட்டும் நீங்கள் இது வந்து ஒரு 1 ஹவராக போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அந்த ரேஞ்சு வந்து நாளைக்கு ஹையை, அதாவது 236க்கு மேலே என்ட்ரி கிடச்சது அப்படின்னா 240 வரைக்கும் ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் 250 வரைக்கும் பண்ணலாம். இதோட டார்கெட் வந்து 250 தான். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 218, அது வந்து எஸ்எல்லை வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து பவர் கிரிட்டு. போய்கிட்டு இருக்குங்க. ஓகே, அதானி பவர் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பவர் கிரிட்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நல்லா தான் மேலே போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். இதோட அடுத்த லெவல் வந்து 280 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எஸ்எல் நீங்கள் எங்கே தான் வச்சாகணும், முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பவர் கிரிட் இன்கேஸ் அப் சைட்லேயே அப்படியே மூவ் ஆகுதுன்னா, ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட்டாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? இப்படி கூட எடுத்துகிட்டு ஒரு 270 280 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நாளைக்கு ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா மட்டும் என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் ஆனால் பாட்டம் தான் வச்சாகணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் சொல்கிறேன். டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸ். மொமெண்டம் ஸ்டாக்ஸை பொறுத்தபடி தெரிஞ்சவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், தெரியல அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. வந்து பிரேக் ஆகிருக்கும். பிரேக் ஆகிட்டு கன்சல்டேஷன் முடிஞ்சு அகைன் திரும்புது. ஸோ அதனால தான் இதை வந்து சூஸ் பண்ணேன். 126 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் வந்து ஒரு 102 எஸ்எல் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து வெல்பன் என்டர்பிரைசஸ். வீடியோக்கு கீழே வந்து கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ரொம்ப த்ரோட் பெயின் ஆகிடுச்சு. ஓகே, வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் இல்லை. ஓகே, ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எஸ்எல் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். 317 எஸ்எல். ஓகேங்களா? இப்போ சொன்ன ஸ்டாக்ஸே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லியாச்சு. செக் பண்ணி பாருங்கள். ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் இருக்குதுங்க. ஓகே, அவங்களுக்கும் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே யூடியூப்பில் மட்டும்தான் அது வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால் யூடியூப்பில் போய் நம்ம சேனலுக்குள்ளே போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மந்த்துக்கு உங்களுக்கு வந்து டெய்லி வந்து வீடியோ வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க டிமேட் அக்கௌண்ட் எல்லாமே வந்து இதில் லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி அதில் வந்து லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.